வணக்கத்துடன் பக்தி செய்தியாளர் PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ஆற்காடு பாலாற்றங்கரை அருகில் அமைந்துள்ள சுயம்பு கருப்புசாமி ஆலயத்தின் சார்பாக பாலாற்றில் எப்பொழுதும் நிறைந்த நிலையில் தண்ணீர் வற்றாமல் வர வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அந்த செய்தி தொகுப்பு. கன்னடம் தொடங்கி தெலுங்கு தேசம் கடந்து நம் தாய் திருநாடு தமிழகத்தின் பல மாவட்டங்களின் தாகம் தணித்து சிறப்பு வாய்ந்த நம் ஆற்காட்டு எல்லையில் நம் பாலாற்று அன்னையின் கரையோரத்தில் பண்டைய காலத்து பாலாற்று கற்படிகள் அமைந்திருக்கும் கரையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி சித்தர் பீடத்து பக்தர்களின் தாகத்தை தீர்த்து தவழ்ந்து சென்று சமுத்திர அன்னையின் மடியில் சங்கமிக்கும் பால் ஓடிய பாலாறு மீண்டும் இரு கரை புரண்டு ஓடிட உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்ட எல்லையில் நடக்கும் கங்கை அன்னையின் மகா கும்பமேளா புண்ணிய விழாவில் கலந்து கொண்டு கமண்டலத்தில் காவேரி தந்த அகத்தியர் போல ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி அருளாலும் பல சாதுக்களின் அருளாலும் நம் ஆற்காட்டு மக்களின் நன்மைக்காக கங்கையைப் போல் நம் பாலாறு ஜீவ நதியாக கரை புரண்டு பாய்ந்து ஓட வேண்டும் என்ற வேண்டுதலை வேண்டி நிறைவேற்றி வரலாற்றில் இடம் பிடித்து நம் ஆற்காடு மண்ணிற்கு பெருமை சேர்த்து வருகை தந்து இன்று இந்த வெள்ளிக்கிழமையிலே நம் பாலாற்றில் கங்கையில் திருவேணி சங்கமத்தில் இணைந்து கொண்டு வந்த காசி தீர்த்தத்தை நம் பாலாறு இனி எந்த காலத்திற்கும் ஜீவ நதியாக ஓட வேண்டும் என்று நம் மகாலட்சுமி அருளாலும் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி அவர்களின் நல் ஆசி அவருடைய அருளாலும் பாலாற்றிலே சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடத்தி கங்கை நீரை அதில் கலந்து இனி எந்த காலத்திற்கும் பாலாறு ஜீவ நதியாக பாலோடிய பாலாறு ஓடும் ஓடும் என்று மகாலட்சுமி அருளால் அபிஷேகம் முடித்து சிறப்பாக செய்து முடித்துள்ளார். ஸ்ரீ ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி சுயம்பு கருப்பசாமி சித்தர் அவர்களுக்கு அரோகரா அரோகரா அரோகரா.